எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கத்தில் இருக்க காஞ்சனகிரி மலைக்கு வந்திருக்கோங்க. இந்த காஞ்சனகிரி மலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை பற்றின விளாகை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த காஞ்சனகிரி மலை ஒரு மினி ஹில் ஸ்டேஷன் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இந்த மலையை சுற்றி இருக்க இடம் அவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த மலைக்கு மேலே நம்ம வந்துட்டோம்னா சில்லுன்னு இருக்கும். இந்த மலையில் சிவலிங்க கோவில் மட்டும் இல்லாமல் ஒரு 12 அடி உயரமுள்ள சிவலிங்கம் தனியாக இருக்காருங்க. இது கூடவே ஒரு பழங்காலத்து முருகர் கோவில் இருக்கு, அப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. அது கூடவே நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த மஞ்சள் கலர் குட்டி கோவில் மாதிரி இருக்க இடம் ஒரு ஜீவ சமாதிங்க. இந்த மலையில இருந்த ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இங்க இருக்குங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் அந்த 12 அடி சிவலிங்கம் இருக்காருங்க. இதுல உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிவாரு. இது கூடவே இந்த மலையில இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெல் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா சாதாரண மலை பாறை தாங்க. இந்த மலை பாறையில கற்களை நம்ம தட்டினோம்னா நார்மலா கற்களோட சத்தம் தான் வரும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பாறையில தட்டினோம்னா மணி சத்தம் கேட்குங்க. அதனால இதுக்கு பேர் பெல் ராக்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பெல் சவுண்ட் கேட்குற பாறைக்கும் ஃபேமஸ். இங்கே வரணும் அப்படின்னா தனியாக நடந்து வரணும், கொஞ்சம் உள்ளே நடந்து வரணும். அதுதான் ரோடு. அது ஒயிட் கலரில் தெரியுதுங்க ரோடு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஏறி இப்படி வரணும். இப்படி மேலே வந்தோன்னா இங்கே இந்த சிவலிங்கம் தெரியும். சிவலிங்கத்துக்கிட்ட வந்து மேலே ஏறணும்னா மேலே பெல் ராக் இருக்குது. அந்த பெல் ராக் அடிச்சு காட்டு பாருங்க. பாருங்க, இது வழியாக தான் வந்தோம். அடுத்தது மேலே தூரம் இருக்குது பாருங்க. இதுதான் அந்த பெல்ராக். இதாங்க அந்த பெல்ராக்கு. கல் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கல் சவுண்ட் தான். இங்கே பாருங்க, சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? கல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இந்த கல்லில் ட்ரை பண்ணுவோம். இதுவும் வெயிட்டாக தாங்க இருக்குது. இங்கேருந்து அப்படியே வியூ உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே அப்படியே வியூ பாருங்களேன். அது தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, சோளிங்கரோட நரசிம்மர் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ அந்த கோயில் இங்கே தெரியுது. இந்த பக்கம் வந்து தாழம்பூ அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸோட மலை அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஹரிஹர் ஃபுட் மாதிரி தெரியுது டப்புன்னு பார்த்தா. இந்த மலையில் ஏறிட்டு இந்த மலையோட ஒவ்வொரு மூலை முடிக்கும் போய் சுற்றி பார்த்தேங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த இடத்தையும் போய் நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது இந்த அளவுக்கு இன்டீப்பாக. ஏன் அப்படின்னா இந்த மலையில் இருக்கக்கூடிய அழகு என்னை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம அந்த இடத்த ரசிச்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சிருச்சுங்க. இந்த கோவில் சனி ஞாயிறில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் போனப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படி போகணும் அப்படின்னா சனி ஞாயிறில் அந்த கோவில் பிளான் பண்ணி போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே கோவில்கள் மட்டும் இல்லாமல் இந்த மலையோட ஒரு இயற்கை காட்சி பார்த்திங்கன்னா மைண்டுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் ஒன் டே போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மலைக்கு, அதாவது இந்த காஞ்சனகிரி மலைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு கரெக்டான ரூட் சொல்லணும் அப்படின்னா ராணிப்பேட்டையிலேருந்து பொன்னை அப்படிங்கிற ஊர் வழியாக சித்தூருக்கு போகக்கூடிய ரூட்டில் இருக்குங்க. நடுவில் லால் அந்த ஊரில் மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் போனால் இந்த மலையோட பேஸ்மெண்ட். அந்த மலைக்கும் நம்ம மேலே பைக்லேயே போயிடலாம், காரில் போகலாம், எல்லாத்துலேயுமே போகலாம், ரோடும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. நான் போயிட்டு ஜூஸ் குடிச்சு வந்துடுறேன்.